ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிண்டியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கீரை வடை சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். தேவையான அளவு ஆயில், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 5-6 பல் பூண்டு, 2 வத்தல், 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை கப் அளவுக்கு கீரை, 2 ஃபுல் சைஸ் பெரிய வெங்காயம், அரை டீஸ்பூன் காயப்பொடி, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, அரை டீஸ்பூன் சோம்பு, 5-6 பல் பூண்டு, 2 வத்தல். இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ஊற வச்ச கொஞ்சம் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கீரை ஆட் பண்ணிக்கோங்க, அரை டீஸ்பூன் காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு, ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது வடையை நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க வடையை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பிரட்டி விடுங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூட மீதி இருக்கிறதையே நம்ம வடையை பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொன்றா பிரட்டி விடுங்க. நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.